பிரியமானவர்களே, கடவுள் பக்தி அப்படின்னு சொல்லக்குள்ள இன்னைக்கு எல்லாருமே அந்த கடவுள் பக்தி நிறைந்தவர்களாய் காணப்படுறாங்க. ஆனால் இவர்களுக்கு ஒரு தேவை அப்படின்னு சொல்லக்குள்ளோ, ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்றக்குள்ளோ இவங்க தேடி போகிற ஆள் யார் தெரியுங்களா? மனிதர்களை தேடி போவாங்க. ஆனால் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருப்பதே நலம். நீங்கள் மனிதர்களை தேடி போனால் அது உங்களுக்கு கண்ணியை வருவிக்கும். ஆனால் கர்த்தரை தேடுறவங்க செழித்திருப்பாங்க. மனிதர்களை தேடுறவங்க அவங்களே சாபங்களை வரவழைத்து கொள்வாங்க. ஆனால் கர்த்தரை நம்புறவங்க பாக்கியவானாக இருப்பாங்க. எரேமியா 17:7 கூட அப்படிதான் சொல்லுகிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி. ஆகையினால கர்த்தரை நீங்கள் நம்புனீங்கன்னா அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் விரும்புவதற்கும் எதிர்பார்க்கிறதும் மேலானவர்களே செய்கிற ஒரு ஆண்டவர். அவர் இயற்கையின் மேல் அதிகாரம் உடையவர், சூழ்நிலை மேல் அதிகாரம் உடையவர். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். காற்று கடலை கூட அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்குதுங்க. அப்படியாப்பட்ட ஒரு தெய்வத்தை நீங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிறீங்க. அவர் உங்களை கைவிட்டுடுவாரா? அவரை நம்பின பிள்ளைங்களை விட்டு விடுவாரா? இல்லைங்க, நிச்சயமாக அவர் கைவிடவே மாட்டார். உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்தாது.